குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற தெனாலிராமன் கதைகள்ல பகுதி 8 சொன்னதை சொல்லும் கிளி அப்படின்ற கதையை பார்க்க போறோம். இந்த கதை என்னன்னு பார்க்கலாமா? விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் அவரோட அரண்மனையில ஒரு அழகான கிளி ஒண்ண வளர்த்துட்டு வர்றாரு. அத ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சு அதுக்கு தேவையான உணவு எல்லாமே அவர் கொடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லித் தராரு. வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாமே மன்னர் சொல்லித் தராரு. ஒரு நாள் தெனாலிராமன் அரண்மனைக்கு வரும்போது கிளி அப்ப என்ன பண்ணுதுன்னா தெனாலிராமனை பார்த்ததும் வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லுது. உடனே தெனாலி அப்படின்னு சொல்லி வரவேற்குது. தெனாலிராமன் உடனே யாரு கிளியா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டு அது பக்கத்துல நிக்கிறாரு. மன்னர் கிட்ட தெனாலிராமன் போகும்போது அப்புறம் மன்னரும் சொல்றாரு வாங்க வா ராமா அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை கூப்பிடுறாரு. கிளியோட பேச்சு கேட்டு நீ மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லி மன்னர் கேக்குறாரு. என்ன கிளிலாம் வளர்க்குறீங்களே மன்னா, இப்படி வளர்க்குறீங்களா மன்னான்னு கேட்டோடனே ஆமான்னு சொல்றாரு. ஆஹ் என்ன கிளிலாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்க அப்படின்னு தெனாலிராமன் கேக்குறாரு. அதுக்கு மன்னர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அதிசய கிளி. நம்ம என்ன சொல்லித் தரோமோ, என்ன நல்ல வார்த்தைலாம் சொல்லித் தரோமோ அதெல்லாம் அப்படியே இது பேசும் அப்படின்னு சொன்னோடனே தெனாலிராமன் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி மன்னர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு உம் கிளிகள் கிளிகள் நீங்க பேசுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளிகள் நம்ம என்ன பேச கத்து கொடுக்குறோமோ அது அப்படியே பேசும். அதுக்கு சிந்திச்சு பேசுற திறன்லாம் கிளிக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னர் இல்லை ராமா, இல்ல ராமா, இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கிளி, நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் இது பேசும் அப்படின்னு சொன்னோடனே மன்னிக்க வேண்டும் அரசே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்லிட்டு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்றாரு. அத கேட்ட உடனே அதை கேட்ட உடனே மன்னரும் அது எப்படி உன்னால நிரூபிக்க முடியும்னு சொன்னோடனே வீணா என் கோவத்தை கிளறாத அப்படின்னு மன்னர் சொல்றாரு. அப்போ மன்னா, என்னோட பராமரிப்புல நான் கிளிய ஒரு 2 மாசம் வளர்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நீ கண்டிப்பா நிரூபிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னால நிரூபிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். நான் உன்கிட்ட கிளிய கொடுக்குறேன், ஆனா உன்னால நிரூபிக்க முடியலன்னா உனக்கு தண்டனை கிடைச்சிரும்னு சொல்றாரு. தெனாலிராமன் அந்த கிளி அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அரசர் ஒரு நிதானம் இல்லாதவர், முன்கோபி அப்படின்னு சொல்லி அந்த கிளிக்கு சொல்லி கொடுக்குறாரு. தெனாலிராமன் சொன்ன மாதிரியே அந்த கிளிய 2 மாசம் கழிச்சு அரண்மனைக்கு எடுத்துட்டு வராரு. அப்போ கிளி அரசரை பார்த்து அரசர் நிதானம் இல்லாதவர், முன்கோபி அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை அப்படியே சொல்லிடுச்சு. அதை கேட்ட உடனே அரசர் ராமா, இங்க இருந்த வரைக்கும் கிளி நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுச்சு, இப்போ தீய வார்த்தைகள்லாம் பேசுது. இங்க இருக்கும்போது நல்லதுதானே பேசிட்டு இருந்தது, இந்த கிளி என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் நான் இந்த கிளிக்கு தினமும் கொஞ்சம் உணவு மட்டும் கொடுப்பேன், அப்புறம் இதுக்கு வார்த்தைங்களை பேச கத்து கொடுத்தேன். நான் கொடுத்த உணவு அதுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதுக்கு ஆசைப்பட்டு அது இந்த மாதிரி பேசுது. பறவைகளுக்கு சொந்தமான அறிவுன்றது அதுங்களுக்கு கிடையாது, சொந்தமாலாம் பேச தெரியாது, யாராவது சொல்லி கொடுக்கறதான் அதுக்கு பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பறவைங்களை கூண்டுல அடைச்சு வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்றாரு. உடனே மன்னர் தன்னோட தவற உணர்ந்து கிளிய கூண்டுல இருந்து வெளியில விட்டுடுறாரு. சரி குட்டீஸ், இன்னைக்கான கதை இதுதான். எல்லாரும் இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை குட்டீஸ்.